ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அவங்க 3 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து என்னாச்சுன்னு சொல்லி நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த எம்பரரும் அந்த செட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க இருக்கிறவங்கலாம் இந்த எம்பரருக்கு நடிக்கவே தெரியல, அதுக்கு பதிலாக ராபர்ட்டை கூட மெயின் லீடாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட்டுங்கிறவர் இன்னொரு கேரக்டர் இந்த ட்ராமாவில் நடிக்கிறவர். அதுக்கடுத்து நம்ம பாஸ் ஹீரோயினை கூப்பிட்டு டேரக்டர் ரொம்ப திட்டுறாரு, கடைசியாக எம்பரருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், நாளைக்கு ஒரே ஷாட்டில் அந்த டேக் அவன் ஓகே பண்ணானா அவன் அடுத்து இந்த ட்ராமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஸ் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. இதை எம்பரரும் கேட்டுருவாரு. ஸோ அடுத்த நாள் சீனை வந்து அன்னைக்கு நைட்டு எம்பரரும் ஹீரோயினும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் சீன் வரும். நம்ம எம்பரரை சொல்லவே வேண்டாம், ஐயோ நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லுவாரு. அது எப்படி நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு போய் கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ரியல் கிஸ் கிடையாது, டிராமாக்கு ஃபேக் கிஸ் தான், அவங்க ஆங்கிள் ஷூட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா அந்த டிராமாவில் நடிக்க வேண்டிய ஃபீமேல் கேரக்டர் உடம்பு சரியில்லாம வராமல் போயிருப்பாங்க. ஸோ நம்ம டேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து பார்க்க அந்த ஃபீமேல் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பேக் சைட்ல இருந்து மட்டும் காமிச்சு அந்த ஷூட்டிங் எனக்கு முடிச்சிடலாம்னு சொல்லி அவர் நினைப்பாரு. ஸோ இப்போ கடைசியில் எம்பரருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தான் கிசிங் சீன். நம்ம எம்பரர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆர்வத்தில் ஹீரோயினை உண்மையிலேயே கிஸ் பண்ணிடுவாரு, ஃபேக் கிஸ் பண்ணாம. இதை நம்ம பாஸ் வேற பார்த்து டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ அடுத்த சீன் வந்து நம்ம எம்பரருக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போட்டு ஃப்ளையிங் சீன் மாதிரி இருக்கும். பட் அதே செட்டில் இருக்க ராபர்ட்ங்கிற ஆக்டர் வந்து நம்ம எம்பரர் மேலே இருக்க பொறாமையில் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்ல மால் ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருவாரு. இதை வந்து யாரும் நோட் பண்ணலன்னு சொல்லி அவர் நினைப்பாரு. ஆனால் நம்ம பாஸோட பிஏவோட கேமரால இது ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ கீழே விழுக போவாரு. பட் அவருக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும்ல. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணி கீழே விழுகாம அவர் சேஃபாக லேண்ட் ஆயிடுவாரு. எதிர்ச்சியா அந்த வீடியோவை பார்த்து நம்ம பாஸ் வந்து அந்த ராபர்ட்டை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராமால இருந்து அவரை வித்ட்ரா பண்ண வச்சிருவாரு. ஸோ இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் நைட் அவங்க ரூமுக்கு போயிருவாங்க. நம்ம பாஸ் வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. சோ வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் எம்பரரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம பாஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம எம்பரர் விட மாட்டாரு. ஏன்னா நம்ம எம்பரரை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம எம்பரர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுறணும், ஏன் ஹராஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம பாஸ் வந்து நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணுவாரு. இதுக்கு நடுவில் பாவம் நம்ம ஹீரோயின் தான் மாட்டி தவிப்பாங்க. அப்பதான் நம்ம எம்பரரும் ஹீரோயினும் நோட் பண்ணுவாங்க, நம்ம பாஸுக்கு அடிபட்டு இருந்தது ஒரு கை, ஆனா அவர் இப்ப கட்டு போட்டிருக்கிறது வேற ஒரு கையில. சோ அப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பாஸ் வந்து சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பாவம் நம்ம பாஸ் அவருக்கு ஒரே அசிங்கமா போயிடும் அந்த இடத்துல, மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன ஆகும்னா நம்ம பாஸ் வந்து செட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராக் மேல ஏறி நின்று பிக் எடுக்கலாம்னு சொல்லி எடுப்பாரு. அப்ப தெரியாம ஸ்கிட்டாய் கீழே விழுக போயிருவாரு. நம்ம எம்பரர் தான் வேகமா வந்து நம்ம பாஸை காப்பாத்துவாரு. அந்த பிக் வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆயிரும். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஃபேன்ஸே வந்துருவாங்க, நம்ம பாஸுக்கும் எம்பரருக்கும். சோ நம்ம பாஸையும் எம்பரரையும் பார்க்கணும்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து நம்ம ஏஜென்ட்டை போட்டு அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இதை பார்த்து நம்ம எம்பரர் வந்து வேகமா வந்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு போயிருவாரு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம எம்பரர் மேல லைட்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். எல்லாம் அவங்கவுங்க ரூம்ல அவங்கவுங்க லவரை பத்தி நினைச்சுக்குவாங்க. நம்ம பாஸ் ஹீரோயினை பத்தி நினைப்பாங்க, நம்ம ஹீரோயின் எம்பரரை பத்தி நினைப்பாங்க, எம்பரர் ஹீரோயினை பத்தி நினைப்பாங்க. ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி அப்படியே. அப்பதான் என்ன ஆகும்னா அந்த ராபர்ட்ங்கிற ஆக்டர் வந்து நம்ம எம்பரர் மேல இருக்க கடுப்புல ஹீரோயின், பாஸ், எம்பரர் இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் ராபர்ட்டை வந்து டிராமால இருந்தே தூக்கிட்டாங்க, இவங்க எல்லாரும் ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுருவாரு, வேற யாரோ போட்ட மாதிரி. சோ எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்ட் அங்க மாறிடுவாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. சோ ஹீரோயினுக்கு நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ் அதெல்லாம் வரும். இந்த இதுலயே ஹீரோயின் ஒழுங்கா சாப்பிடாம இதை பத்தி யோசித்துக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க செட்ல. சோ அடுத்து அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக நம்ம பாஸும் நம்ம எம்பரரும் சண்டை போட்டுக்குவாங்க. நான் தான் அவளை கேர் பண்ணிக்குவேன், நான் தான் அவளை கேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நம்ம பாஸும் நம்ம எம்பரரும் தனித்தனியா இதை செஞ்சது யாரா இருக்கும்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ செட்டுக்கு போய் இந்த பிக்சர்லாம் எடுத்தது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த ஆங்கிள் எல்லாம் கரெக்டா வச்சு பாப்பாரு. சோ அப்ப அவருக்கு அது ராபர்ட் தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இங்க நம்ம பாஸா இந்த போஸ்ட் எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அவர் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. சோ அதுக்கடுத்து ராபர்ட்டால எந்த ஒரு டிராமாலையும் நடிக்க முடியாத மாதிரி போயிடும். சோ இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா, உடனே இவங்க 3 பேரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லவர்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எம்பரர் ஹீரோயின் தன்னை லவ் பண்றாங்களா இல்லையான்னு, நம்ம ஹீரோயின் எம்பரர் தன்னை லவ் பண்றாரா இல்லையான்னு சொல்லி யோசிப்பாங்க, நம்ம பாஸ் ஹீரோயின் தன்னை லவ் பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக அவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லவ் மீ நாட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க. அதுல யாரும் உண்மையெல்லாம் விளையாட மாட்டாங்க, சீட் பண்ணி ஜெயிச்சுக்குவாங்க. அடுத்த நாள் டிராமா ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஜெலசி சீன் வந்து அங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதை பார்த்து இவங்க 3 பேருக்குமே ஒரு ஐடியா வந்துடும். சோ நம்ம வேற யார் கூடயும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஜெலஸ் ஆவாங்க. சோ நம்ம இவங்க நம்ம லவ் பண்றாங்க இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ பாஸ், எம்பரர், நம்ம ஹீரோயின் 3 பேருமே தனித்தனியா அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா 3மே செம்ம ஃபிளாப்ல போய் முடிஞ்சிடும். அடுத்து என்ன ஆகும்னா நம்ம பாஸ் வந்து ஹீரோயினுக்கு ஒரு நாள் ஆஃபீஸ்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. இதை வந்து ஹீரோயின் வந்து எம்பரர் கிட்ட சொல்லுவாங்க. அப்பயான் அட்லீஸ்ட் எம்பரர் வந்து தங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு
ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா எம்பரருக்கு வந்து ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லணும் போலதான் இருக்கும். ஆனா அவரால் சொல்ல முடியாது. பட் நம்ம ஹீரோயின் வந்து பாஸ் கிட்ட வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து எம்பரர் தான் லவ் பண்றேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எம்பரர் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்ல இருந்து வந்திருக்காரு. இந்த விஷ்ணுட்டுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இதுல அவரோட பேரை நம்ம எழுதிட்டு அவர் திரும்பி அவரோட வேர்ல்டுக்கே போயிருவாங்க அப்படிங்கறதே அவங்க வந்து பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்த நாள் பாஸ் வந்து நம்ம ஹீரோயினை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து பாஸ் போய் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எம்பரருக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கும். அங்க வந்து நம்ம பாஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ சொல்றத நான் நம்புறேன், இப்ப நான் அவன் பேரை சைன் பண்ணி கொடுத்துட்டு அவன் போயிருவான், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் கேட்பாங்க. நம்ம ஹீரோயினை எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அந்த பாஸ் சொல்லுவாரு, அப்ப நீ எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டைரியில ஹீரோயினோட பேரை எழுதிடுவாரு. இப்போ நம்ம பாஸ் நம்ம ஹீரோயின் பேர் அதில் எழுதிட்டு என்ன சொல்லுவாருன்னா, இனி அந்த எம்பரர் அவனோட வேர்ல்டுக்கு திரும்பி போகணுமா போக வேண்டாமாங்கிற டிசிஷனை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அந்த இடத்துக்கு நம்ம எம்பரர் வந்து நான் ஒன்றை தான் ரொம்ப விரும்புறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது நம்ம பாஸ் கண்ணு முன்னாடியே வேற நடக்குமா? நம்ம பாஸுக்கு ஐயோ நம்ம ஏன் இவ்வளோ நல்லவனா இருந்திருக்கோம், பேசாம நம்ம ஏன் எம்பரர் பேர் எழுதி அவனை அவன் வேர்ல்டுக்கே அனுப்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. பட் இங்க நடந்தது எல்லாமே அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ராபர்ட்டும் கேட்டிருப்பான். அதுக்கடுத்து நம்ம எம்பரரும் நம்ம ஹீரோயினும் நல்லா வெளியே டேட்லாம் போவாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகும்னா, நம்ம எம்பரர் தேடி அவரோட அண்ணன் இந்த வேர்ல்டுக்கு வந்திருப்பாரு. அவர் அண்ணன் ஆனா நல்லவர் கிடையாது. அந்த விஷ்ணுட்டும் எம்பரரை கொல்லணும் அப்படிங்கிற மோட்டிவோட தான் இங்க வந்திருப்பாரு. எதிர்த்து அவங்க அண்ணன் வந்து ராபர்ட்டோட கண்ணில் பட்டுருவாரு. ராபர்ட் வந்து கண்டுபிடிச்சிருவான் இது வந்து அந்த எம்பரரோட அண்ணாதான் அப்படின்னு சொல்லி. ராபர்ட்டுக்கு எல்லா உண்மையும் தெரியுமே, வந்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கேட்டிருப்பானே. ஸோ அவங்க அண்ணாவும் ராபர்ட்டும் பிளான் போட்டு எப்படியான்ட்டு நம்ம எம்பரரை கொன்றணும், அதே மாதிரி அந்த டைரியையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, நம்ம எம்பரருக்கு அவர் இந்த வேர்ல்டு சேர்ந்தவர் இல்லைங்கிறனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாதிரி ஆகும். அவர் கையெல்லாம் வீக் ஆகும். அவரால் எதையுமே பிடிக்க முடியாத மாதிரி போகும் அப்பப்ப. ஆனா இதை நம்ம ஹீரோயின் அவர் மறைக்க ட்ரை பண்ணுவாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வந்துடும். அதுக்கடுத்து இப்படிதான் ஒரு நாள் அந்த ராபர்ட்டோட உதவியோட அந்த அண்ணா வந்து நம்ம ஹீரோயினை கடத்திடுவாரு. கடத்தி அந்த இடத்துக்கு பாஸையும் எம்பரரையும் வர வச்சிருவாங்க. அந்த ராபர்ட்டுக்கு வந்து அந்த டைரி வேணும். ஏன்னா அவனுக்கு அந்த விஷ்ணுவோட பத்தி இப்ப தெரிஞ்சிருச்சு. சோ எப்படியா இவன் பேரை எழுத வச்சு இவனுக்கு போன ஃபேம் எல்லாம் அவன் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லி நினைப்பான். அவங்க அண்ணனுக்கு நம்ம எம்பரரை கொல்லணும். அதனாலதான் நம்ம ஹீரோயினை கடத்திருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல சின்ன ஃபைட் நடக்கும். நம்ம பாஸுக்கும் ராபர்ட்டுக்கும். நம்ம எம்பரர் வந்து ஹீரோயினோட உயிரை காப்பாத்தணுங்கிறக்காக தன்னோட அண்ணன் கிட்ட ப்ளீஸ் பண்ணி ரொம்ப கேட்பாரு. அந்த அண்ணா வந்து எம்பரரை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோட் தானே உங்களுக்கு வேணும், இதுல நான் உங்க பேரை எழுதுறேன், சோ உங்களுக்கு இழந்தது எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லுவாங்க. சரி அப்ப நான் எழுதுன்னு சொல்லி அவரும் கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்பரரோட பேரையும் சேர்த்து எழுதிடுவாங்க. அவங்க அண்ணா எம்பரர் ரெண்டு பேரும் அதுல இருக்கும். இதை பார்த்து கடுப்பான அந்த அண்ணா வந்து நம்ம ஹீரோயினை அடிக்க வருவாரு. இப்ப எதிர்ச்சியா தெரியாம நம்ம எம்பரர் வந்து அவங்க அண்ணாவை கொல்ற மாதிரி ஆயிரும். இப்ப எம்பரரோட பேர் நம்ம ஹீரோயின் எழுதுறதுனால நம்ம எம்பரர் இந்த வேர்ல்டை விட்டு இப்ப மறைஞ்சு போயிருவாரு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த பாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்க எம்பரரை காட்டுவாங்க. அவர் இங்க வந்து ஒரு 2-3 மாசம் இருக்கும். ஆனா அங்க வந்து அவருக்கு எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல வந்து சண்டைக்கு எடுத்து வெறும் 3 நாள் தான் அவர் கோமால இருந்த மாதிரி இவருக்கு இங்க இருக்கும். பட் நம்ம எம்பரருக்கு எல்லாம் ஞாபகமும் இருக்கும். இங்க நம்ம ஹீரோயின் நம்ம எம்பரர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு அப்படி தூங்கி எந்திரிப்பாங்க. பார்த்தா எல்லாமே அப்படி பேக்வேர்ட்ஸ்ல போயிடும். அவங்களோட பர்த்டேக்கே போயிருவாங்க. அவங்க பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷ்ணுட்டே பார்த்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே பேக்வேர்ட்ஸ்ல அந்த டேட்டுக்கு போயிடும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம எம்பரர் ஞாபகம் இருக்கும். அவங்க என்ன நடக்குதுங்கிற குழப்பத்தோடயே இருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேங்கிறனால ஆஃபீஸ்ல எல்லாரும் அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி ஜூம் அவுட் பண்ணிட்டே வந்தா அங்க நம்மளோட எம்பரர் இருப்பாரு. என்னன்னு பார்த்தா அவர் ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நான் இங்க வந்திருக்க நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எம்பரர் வந்து திரும்பி இந்த வேர்ல்டுக்கே வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம ரியல் வேர்ல்டுல எம்பரர் மாதிரியே ஒருத்தவர் இருக்காரு, ரீபோர்ன் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பி ஃபேஸோடய அந்த நியூ எம்ப்ளாயை பாக்குற மாதிரியே முடிச்சிருவாங்க. எப்படி இருந்துச்சு இந்த எண்டிங்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். பை.